2010 அட்லாண்டிக் கடல்ல மரபணு மாற்றப்பட்ட டைனோசர்களை உருவாக்குறதுக்காக ஒரு ஆய்வகம் இருக்கு. ஆனா நாட்கள் போக போக இந்த மரபணு மாற்றப்பட்ட டைனோசர்களும் மற்ற உயிர்களும் இந்த உலகத்துல வாழ முடியாதனால இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி மையத்தை அடிச்சு தோசம் பண்ணி நாசம் பண்ணிட்டு ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கிற மீசோசோயிக் எராங்கிற காலகட்டத்தில் வந்த டைனோசர்கள் கூட்டமா இருக்கிற ஜுராசிக் பார்க்ல போய் சேர்ந்துருது. அப்போ ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனியில வேலை பார்க்கிற முன்னாள் அண்டர் கவர் ஆபரேஷன் அதிகாரியான நாயகி சோரா பென்னட்டுங்கிற ஸ்கார்லெட் ஜான்சன், பழங்கால தொழுநோய் ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஹென்ரிங்கிற ஜோனத்தன் பெய்லி, கதாநாயகியுடைய பார்மாசூட்டிக்கல் கம்பெனியோட முதலாளியான நாயகன் மார்டின் கிரப்ங்கிற ரூபர்ட் ஃப்ரெண்ட், நாலாவது அந்த டீமுடைய லீடர் டங்கன் கிட்காய்டுங்கிற மகர்ஷலா அலி எல்லாருமே செயின்ட் ஹபர்ட்ங்கிற தீவுக்கு போய் அங்குள்ள டைனோசர் மாதிரியான பழங்கால உயிர்களுடைய ஸ்பெசிமனை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து சில உயிர்காக்கு மருந்துகளை தயாரிக்கிற ஒரு சீக்கிரம் டீலிங்காக இவங்க எல்லாருமே கப்பல்ல அந்த டைனோசர் தீவை நோக்கி பயணமாக்குறாங்க. முதல்ல கடல்ல மட்டுமே வாழக்கூடிய மொசோசரஸ்ங்கிற டைனோசர் கிட்ட இருந்து இந்த டீம் ஒரு பாராசூட் அட்டாச் பண்ண ஒரு சிரிஞ்சு அதோட பாடி மேல ஷூட் பண்ணி அதோட ஸ்பெசிமன் எடுக்கிறாங்க. இவங்க பயணிக்கிற அதே கடல்ல ஒரு சின்ன ஃபேமிலி தாய்மர கப்பல சம்மர் ட்ரிப்புக்கு வராங்க. ரியூபல்ங்கிற ஒரு அப்பா, இவருடைய மூத்த பொண்ணு தெரசா, இவளுடைய லவர் சேவியர்ங்கிற ஒரு பையன், இவளுடைய குட்டி தங்கச்சி இசபெல்லா, இவங்க எல்லாரும் கப்பல்ல வரும்போது இவங்க கப்பலை ஒரு ஷார்க் தாக்குறதுனால நம்ம டீமுடைய கப்பல்ல இவங்க மிங்கில் ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம டீம் ஸ்பைனோசரஸ்ங்கிற ஒரு டைனோசர் கிட்ட இருந்து ஸ்பெசிமன் எடுக்க முயற்சி பண்ணும்போது அது கோபமாகி இவங்க கப்பலை ஃபுல்லா நாசமாகிடுது. இதுல 2 பேர் ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. ரியூபனுடைய மூத்த பொண்ணு தெரசா கடலுக்குள்ள விழுந்துடுறான். அவளை காப்பாத்துறதுக்கு அவ கிறிஸ்டியன் சேவியர் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இங்க நம்ம டீம்ல கேப்டன் டங்கன், நாயகி சோரா, டாக்டர் ஹென்றி, நாயகன் ரூபர்ட், இன்னும் 3 பேர் விட்டு பிழைச்சி ஒரு தீவுல தனியா ஒதுக்குறாங்க. இந்த பக்கம் ரூபனோட ஃபேமிலி இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலை நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம டீம் போற வழியில பாக்குற தாவரத்தை மட்டுமே உண்ணக்கூடிய டிட்டானோசரஸ் கிட்ட இருந்து 2வது ஸ்பெசிமன் சாம்பிள் எடுக்கிறாங்க. இங்கே நம்ம ரூபன் ஃபேமிலியில குட்டி பொண்ணு இசபெல்லா அகிலோபுங்கிற ஒரு டைனோசர் குட்டியோட பயங்கர ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கு டோலரஸ்னு பேர் வச்சு தன்னோட பேக்ல அதை சுமந்துக்கிட்டே அலைகிறார். இந்த குட்டி ஃபேமிலி ஒரு டிரானோசாரஸ் ரெக்ஸ், அதாவது டீரெஸ்ங்கிற ஒரு பெரிய டைனோசர் கிட்ட இருந்து மயிரில் தப்பிச்சு அந்த தீவுல இருக்கிற நதி வழியா ரப்பர் போட்ல வர்றாங்க. கடைசி அந்த 2 டீமும் ஒரு பால் அடைஞ்ச ஷாப்பிங் மால் பக்கத்துல சந்திக்கிறாங்க. ஆனா அந்த ராப்டர் டெரசோருங்கிற பயங்கரமான ராட்சச கலப்பட டைனோசர் கிட்ட இவங்க எல்லாருமே மாட்டாங்க. அந்த பரபரப்பான பதட்டமான சூழ்நிலையில இவங்க எல்லாரும் எப்படி தப்பிச்சு அந்த தீவை கடந்து வெளியே வர்றாங்கன்னு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் உங்களை பதட்டத்தோடய சீட்டு நுனியில உட்கார வைக்கிற அமெரிக்கன் சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் படம் தான் அந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்.